सर्वशास्त्रादिपीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्या सर्वलोकैकदृक्पदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाठाय प्रेमवर्षक्षायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारकमद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधुस्साधु दादायिन् अति नीचोतचाकरा आनमुञ्च कदा शृण्वां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतलेश्वते भक्तिवेदान्तस्वामिति नामे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतलेश्वते भक्तिवेदान्तस्वामिति नामे नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे प्रविश्य वाचमां प्रसक्तां सञ्जीव्यत्य किल शक्तिधर स्वधाम्ना अन्यातः स्वचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् कुरुहूतवैरिबलवन्मातङ्गमात्यत्कटा कुम्भोच्चादिविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवासप्रदर्शनकरा हरिदारातिदूरप्रत्वस्तत्त्वान्तशान्तप्रवितमनसा भाविता भूरिभागैः जन्मादस्य तोर्मयादिसत्ये स्वविज्ञस्वरार्तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृता यथा विनिमयो यत्र सर्वो मृषा धाम्नः स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकलितगोत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वसतिपदं तावत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामृकृते किं वा परैरीश्वरः सत्योऽवृत्त्यवृत्तिकृतिभिः शुश्रूषविस्तत्सनात् निगमकल्पतरोर्कलितं फलोत्सवमुखातमरत्र संवितं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भावुकाः हरे कृष्ण नमस्कार இந்த உத்தவகீதையில் அவதூத பிராமணருடைய சம்பாதத்தை கேட்டுருக்கோம். சென்ற வகுப்பில் நம்ம பிங்கள அப்படின்ற ஒரு வேஷியனுடைய உபாக்கியானத்தை கேட்டோம். நமக்கு ஞானம் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து இந்த பிங்கள வேஷியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மொத்த உரையாடலுமே நமக்கு ஒரு குறிப்பிட்ட குரு, ஒரு சாத்விகமான குரு அப்படின்ற ஒரு இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயமா இந்த பிங்கள அப்படின்ற ஒரு வேஷியை பற்றி பார்த்தோம். அந்த அம்மா எப்படி வந்து தன்னுடைய ஆசையை துறந்ததுனால இல்லை கஷ்டத்தினால அவங்களுக்கு எப்படி இந்த பற்றின்மை எப்படி வந்தது, அந்த பற்றின்மை அப்படிங்கிறத அவங்க எப்படி பக்தியில் திருப்பிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம். ஸோ கடைசியில் சாந்தி எப்படி ஒருத்தருக்கு சாந்தி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த அம்மா சொல்கிறாங்க. கிளேஷா நிவேத ஹேத்தவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளேஷாக நிவேத ஹேத்தவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளேஷங்கள், துன்பங்கள் தான் பற்றின்மைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒருத்தன் துன்பம் அடைகிறானோ அந்த அளவுக்கு அவன்
சீக்கிரமாக பட்சமே வளர்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன அனுபந்தம் நிகிருத்திய புருஷா சமம் ரிச்சதி. இப்படியாக ஏன அனுபந்தம் நிர்ஹிருத்திய எவனொருத்தன் இந்த பந்தத்தை துறக்கிறானோ புருஷா சமம் ரிச்சதி, அப்படிப்பட்டவன் ரொம்ப சாந்தி அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னுமே ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப உயர்ந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து பருந்து இல்லை வந்து சின்ன ஒரு குருவி இல்லை கழுகு என்ன வரணும்னு சொல்லலாம். என்ன ஆகுது, திடீர்னு ஒரு சின்ன குருவி ஒரு மாம்ச துண்டு தூக்கிட்டு பறந்து போகுது. பறந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வைக்கிறான். வச்ச உடனே அது மேலே பார்த்தோன்னா நிறைய சின்ன சின்ன பறந்து அது மேலே பறக்க சின்ன சின்ன குருவிகள் அது மேலே பறக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அந்த குருவிகளுக்கு மேலே பார்த்தா நிறைய காக்காலாம் பறக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த காக்காக்கு மேலே நிறைய கழுகுலாம் பறக்க ஆரம்பிச்சது. இந்த சின்ன குருவி யோசிக்குது, என்னடா இது இவ்வளோ சுற்றி நம்மளை சுற்றி பறக்குது, இத்தனை நாளாக பறந்தது இல்லையே, இத்தனை நாளாக ஒன்று கூட நம்ம பின்னாடி வந்தது கிடையாது, நம்மளை பார்த்தது கூட கிடையாது, ஆனால் இத்தனை நம்மளை சுற்றி பறக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, ஓஹோ நம்மக்கிட்ட இந்த சின்ன ஒரு மாம்ச துண்டு இருக்குது, இந்த ஒரு மாமிச துண்டுக்கு இவ்வளோ ஓடி வருது இல்லையா, அதனால் எனக்கு இது வேண்டாம். ஏன்னா அந்த மாமிச துண்டுக்காக கொலை கூட பண்ணிடும். பெரிய பெரிய பறவை என்ன பண்ணுவான், சின்ன பறவையை கொலை பண்ணி கூட கொண்டு போயிடும். நம்ம வந்து கிருஷ்ணா லீலையே பார்த்துருக்கோம், சமந்த கவனியனுடைய லீலையை பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் ஒரு சிலருக்கு இந்த அனுபவிக்கணும் அப்படின்ற வெறி வந்துடுச்சு அப்படின்னா, பொறாமை அப்படின்ற குணம் வந்துடுச்சுன்னா அவங்க என்ன வேணால் பண்ண தயாராக இருப்பாங்க. அதனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதா என்றைக்குமே நல்லது. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்க எப்படி வந்து அவங்களுடைய பெரிய பொறுப்புலேருந்து ஓடி வந்தாங்க. ஓடி வரும்போது கூட அவங்க செலவுக்குன்னு இதை கொஞ்சம் கொண்டு வந்தாங்க, பணம் கொண்டு வந்தாங்க. போகிற வழியில் செலவுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரூப கோஸ்வாமி. ஸோ கொண்டு வரும்போது அந்த கொஞ்சம் அவங்ககிட்ட அந்த செல்வம் கூட எப்படி ஒரு பெரிய ஆபத்தை அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த செல்வத்தை அங்கேயே தூக்கி கொண்டு வந்துட்டாங்க, வேண்டாம் அப்படின்ட்டு. இது மட்டும் என்ன சின்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பறந்து என்ன பண்ணுதா, அப்படி இனிமேல் எனக்கு இந்த சின்ன மாம்ச தொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதா, அங்கேயே போட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ரொம்ப பயம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்மளும் எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பயந்துட்டே இருக்கணும். மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு பேக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு போகிறோமோ ட்ரெயினில், இல்லை எந்த அளவுக்கு நம்ம வேலைக்கான திங்ஸாக தூக்கி போட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு பயந்துட்டே போகும். நைட்டு தூக்கம் கூட வராது, யாராவது வந்து தொடுவானா எடுத்துருவானா அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, இருக்கிறது வேறு வேஷ்டி துண்டு தான் அப்படின்னா அவங்கள்ட்ட ஹாயாக படுத்துவோம், ஒனா போட்டு போகுதுடா அப்படின்ட்டு. ஸோ அப்படி இந்த உலகத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப எளிமையாக வச்சுக்கிறோமோ, நம்மக்கிட்ட கூட பொருளாக இருக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கும் சரி, எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். எந்த அளவுக்கு நாமளே வந்து அதிகமான பொருட்களை சேர்த்துக்கிறோமோ, ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பயம் தான் இருக்கும். அதனால் ஸ்ரீல பிரபுபா சொன்னால் நம்ம இஸ்கான் கோயிலில் வந்து எங்கேயுமே நம்ம தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். குறிப்பாக வந்து தங்க நகைகள்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னார். காரணம் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் மக்களை வந்து சஞ்சலப்படுத்தும். நம்மளே வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். மக்களுக்கு சும்மா இருக்கணும் கூட திருடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ கிருஷ்ணர் நம்ம எளிமையாக இருக்கக்கூடாது அதுக்குன்ட்டு, பட் முடிஞ்ச வரைக்கும் நாமளே எளிமையாக வச்சுக்க முயற்சி பண்ணணும். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், எங்கள் குரு மகாராஜ் வந்து எங்களை உட்கார வச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த விஷயம் தான் சொன்னார். வாழ்க்கையை நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக வச்சு நடத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எதுவுமே வச்சுக்காதீங்க. அவர் சொன்னார், என்கிட்ட என்ன இருக்குது பாருங்க, என்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது, நான் உலகம் ஃபுல்லாக சுற்றுறேன், எனக்கே ஒரு மொபைல் ஃபோன் கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு சிலர் 2 மொபைல் ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. என்கிட்ட ஐபாட் கிடையாது, ஐபேட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு பேக் 2 பேக் தான் இருக்குது, 2 பேக்கில் துணி மட்டும் தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் இருக்குது. அந்த லேப்டாப் வந்து இந்த புக் சர்வீஸுக்காக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த புக் சர்வீஸ் இல்லைன்னா அந்த லேப்டாப் கூட கம்முன்னு ஜன்னலை தூக்கி போட்டு உட்காந்து ஹரே கிருஷ்ணா அந்த ஜபம் பண்ணுவேன். இது ஒன்றே இருந்தால் போதும், நம்மக்கிட்ட கையில் கடைசி வரைக்கும் நம்ம ஜபமாலை மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதும், அதுதான் இருக்கிற பெரிய சொத்து, வருது தேவையில்லை சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பஜகோவிந்தம் பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா அதில் கூட இந்த ஒரு வரி வரும், யாவத் வித்தோ பார்ஜன சக்தः ஸ்தாவன் நிஜ பரிவாரோ ரக்தः பஷ்சா ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே. கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். சுப்புலட்சுமி ரொம்ப ரொம்ப அழகாக பாடுவாங்க. பட் எல்லாரும் கைத்தட்டிட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யாவத் வித்த அப்படின்னா பணம். யாவத் வித்தோ பார்ஜன சக்தா,
பாரஜன சக்தகனா எந்த அளவுக்கு அவனுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கோ, சக்தி இருக்கோ, ஸ்தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா, அது வரைக்கும் பரிவாரங்கள் என்ன பண்ணுவாங்க, ரக்தா அப்படின்னா ரொம்ப பாசமா வந்து பார்த்துப்பாங்க. என்ன வேணும் என்ன வேணும், எப்படி இருக்கு. தூரத்து சொந்தம்லாம் வந்து பக்கத்து ரொம்ப நெருங்கிய சொந்தமாகி போயிடுவாங்க. எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்களா, நான் தான் அவன் சொந்தக்காரன், நான் அவனுக்கு ரொம்ப சொந்தக்காரனாச்சே அப்படின்ட்டு எல்லாரும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா அவன் சொல்றாரு, பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே. ஜர்ஜர தேஹே அப்படின்னா உடல் எப்ப நடுக்க எடுக்க ஆரம்பிச்சிருச்சோ, எப்போ உடல் வந்து ரொம்ப ரொம்ப மழுங்க ஆரம்பிச்சிருச்சோ அப்ப என்ன ஆகுமா, வார்த்தாம் கோப்பின பிரீச்சதிக்கே. கோப்பி அப்படின்னா ஒரு வார்த்தை கூட, கேனாப்பி, கோப்பி அப்படின்னா கேனாப்பி, யாரும் ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க, அப்படி இருக்குமா. ஸோ அவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்க, உங்ககிட்ட ஏதாவது சக்தி இருக்கிற வரைக்கும் உன்னை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க, சக்தியெல்லாம் தூக்கி போட்டு உன்னை போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதருக்கு நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க? அதுக்கு பதிலாக நீ செய்யக்கூடிய உதவியை என்ன பண்ணு, யாராவது நீ பகவானுக்கு பண்ணா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. நேற்று நான் ஒரு பெரிய ஒரு ஷோரூம் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் விற்கக்கூடியவர். ஸோ கேட்டேன், எப்படி இருக்கு? நான் வியாபாரம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு, பரவாயில்ல சொல்லி சொல்கிறேன். நம்ம தான் பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ பாகவத்துலேருந்து படித்த விஷயம் நமக்கு ஞாபகம் வருது. உடனே சொன்னேன், சார் இங்கே பாருங்கள், நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாடி ஏறி போகிறோம், 1வது மாடி 2வது மாடி 3வது மாடி படிப்படியாக ஏறி போகிறோம். 100வது மாடி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தோப்புன்னு கீழே குதிச்சேன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். எதுக்கு ஒருத்தர் அங்கே போகிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு எதுக்கு அங்கே வரைக்கும் போகிறான் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே மேலே போகிறதுக்கு. உங்களுக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இதை அந்த நிமி மகாராஜா கிட்ட சொல்கிறாங்க, ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய தர்மங்கள்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணா முன்னேற வாழ்க்கையில், அவ்வளோ முன்னேறியும் எது தர்மம் எது அதர்மம், எது கர்மம் எது அக்கர்மம் எது விக்கர்மம் எல்லாம் தெரிஞ்சு தன்னுடைய காரியங்கள்லாம் செய்கிறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சும் கடைசியாக அந்த மோட்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போய் சேரல அப்படின்னா அவன் செஞ்சது எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன். சார் இந்த மாதிரி நீங்கள் 100வது மாடி வரைக்கும் போயிட்டு மேலேருந்து குதிச்சிங்கன்னா அதை விட என்ன சார் கஷ்டம் இருக்குது, அதனால் அப்படியே அங்கேருந்து அப்படியே மேலே போன பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே. அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து எங்கே ஆள் வர்றாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவை பார்த்து தெரியும், அவங்க அப்பா அம்மா எப்படி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. கண்டுக்கிறதே கிடையாது. அவரும் இதுக்கு முன்னாடி பெரிய நல்லா வியாபாரம் பண்ணவர் தான், யாரும் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஒருத்தர் செஞ்சாலும் கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை கைவிட்டுருவாங்க. ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுது. உதாரணத்துக்கு ஒரு எருத உதாரணம் சொல்லுது. எருது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு உழவனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்குமா, வாழ்க்கை முழுக்க அந்த ஏர் கலப்பை வச்சுக்கிட்டு உழுதுகிட்டு போகும். அவ்வளோ கஷ்டப்படுறா எருது என்ன பண்ணுறான், வயசான பின்னாடி கொண்டு போய் அடிமாட்டுக்கு போட்டுறான், சாகு கொடுத்தாரு. ஸோ மக்கள் இங்கே அப்படி தான் இருப்பாங்க, யாரும் வந்து அவ்வளோ நன்றியோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் யார் ஒருத்தர் பகவானுக்காக கொஞ்சம் பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை ஏன் வீணடிக்கிற, உங்கள் அந்த வாழ்க்கையை நீ செய்யக்கூடிய வேலையை என்ன பண்ணு, கொஞ்சமாவது என்ன பண்ண பகவானுக்கு. நான் அவர்கிட்ட அதான் சொன்னேன், அந்த வியாபாரிக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க ஓகே, வியாபாரம் பண்ணுங்க ஓகே, பட் ஆன்மீகத்தில் என்ன பண்ணுங்க, கொஞ்சமாவது நேரத்தை கொடுங்க. உங்களுடைய முழு நேரத்தையும் கொடுக்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, அதுதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு பகவானுக்காக கொடுக்குறீங்களோ நேரத்தை, உங்களுடைய சக்தியை, உங்களுடைய மனசை, உங்களுடைய அன்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்பி வரும் சார் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல சொல்லி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு முறை சில ப்ரோபால் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் பார்க்க வராரு. நிறைய பிஸ்னஸ் இருக்குது, ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு கொண்டு வர, அந்த விசிட்டிங் கார்டு ஃபுல்லாக வந்து இந்த கம்பெனியோட ஓனர், இந்த கம்பெனியோட சிஏ, இந்த கம்பெனியோட எம்டி அப்படின்ட்டு நிறைய வச்சுருக்காரு, கார்டு ஃபுல்லாக வச்சுருக்காரு. கொண்டு வந்து ப்ரோபால் நினைக்கிறார், சுவாமிஜி there is no peace of mind, there is no happiness, it's emptiness inside, I don't know why. என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, நிறைய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, அமைதி சந்தோஷம் கிடையாது, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு கேட்குறேன். சில ப்ரோபால் சொல்கிறார், அந்த விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் எப்படி இருக்கேன், ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன், நீ எப்போ என்ன மாதிரி ஆகுது அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அதெல்லாம் என்ன பண்ணேன், இந்த விசிட்டிங் கார்டு கம்பெனியில் என்கிட்ட எழுதி கொடுத்துரு, எல்லாத்தையும் நான் கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், அப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒன்று வீட்டுக்கு இருக்கு சார், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு பின்னாடி ஓடி போயிட்டார்.
ஸோ விஷயம் அதான், நம்ம இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நம்ம லோடு மேலே 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 ஏற்றி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு போகிற வழி கஷ்டம் போயிடும். சாஸ்திரம் இந்த கதையும் சொல்லுது. 2 நதிகள், ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, 2 கிராமம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு கிராமம், இந்த பக்கம் ஒரு கிராமம். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே ரொம்ப எளிமையாக வாழக்கூடிய மக்கள், இயற்கையாக வாழக்கூடிய மக்கள், ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய மக்கள். ஆனால் இந்த பக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் வினோதமாக வாழக்கூடிய மக்களாம். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய கல்லை தூக்கி நடப்பாங்களாம். எந்த அளவுக்கு அவன் கல்லை தூக்கி நடக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் பெரியார். ஒருத்தன் 10 கல் தூக்கி நடந்தானா அவன் இருக்கிற பெரியார். ஒருத்தன் 15 கல் தூக்கிட்டு நடப்பான், நான் பெரியார்னு காட்டிக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு அவன் பொதியை சுமந்துட்டு நடக்கிறானோ அந்த அளவுக்கு பெரியாளாக இருப்பான். என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கல்லை தூக்கிட்டு கஷ்டமாக நடந்து போயிட்டு இருக்காங்க, காட்டிக்கிறாங்க. சரி, அவ்வளோ கல்லை தூக்கிட்டு போகிறப்பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கத்துலேருந்து கிராமத்துக்கு மக்கள் பார்க்குறாங்க, ஏன்ப்பா கஷ்டப்பட்டு இருக்க இங்கே கல்லை தூக்கிட்டு, ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி தாங்க வாழ்ந்தாகணும், எங்கள் ஊரில் அப்படி வாழ்ந்தாதான் மதிப்பு. அப்படியா, அப்போ எங்கள் ஊருக்கு வந்துடு, எங்கள் ஊருக்கு வந்துடு, உனக்கு இந்த கல் தூக்குற வேலை கிடையாது, எங்கள் ஊருக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு போக ஆசைதான், ஆனால் போக முடியல. ஏன், நதி இருக்குது, நதியை கடந்து போகணும், நதியை கடந்து போக முடியல. காரணம் என்னது, கல்லை கீழே இறக்கி வைக்காம என்ன பண்ணுறான், நதியை கடக்க முயற்சி பண்ணுறான். ஸோ கல்லை கீழே இறக்கி வைக்காம நதியை கடக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளை போட்டு அமைச்சிடும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு தெரியுது, விஷ்ணுவரே பரமம் பதம் அப்படிங்கிறது தெரியுது. இந்த பகவான விஷ்ணுக்கு போனோம், அந்த லோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா எந்த துன்பமும் கிடையாது, அங்கே ஒன்லி இன்பம் மட்டும்தான், ஒன்லி சந்தோஷம் மட்டும்தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் எத்தனை பேர்லாம் போக முடிய மாட்டேங்குது. காரணம் என்னது, பந்த ஹேத்தவகா, பந்தம் அப்படிங்கிறது. நம்ம எந்த அளவுக்கு என்ன பண்ண, நிறைய சுமையை எடுத்து வச்சுக்கிறோம், சுமையை தூக்கி வச்சுக்கிறோம். நம்ம என்ன இந்த உதாரணங்கள்லாம் அதான் பார்க்கணும். தேனியோட உதாரணத்தை பார்த்தோம். தேனி என்ன பண்ணுது, நிறைய சுமையை சேர்க்குது. ஆனால் கடைசியில் அதனால் அனுபவிக்க முடியும். யாரோ என்ன பண்ணுறான், அது எல்லாத்தையும் புகை போட்டு அமுச்சு விட்டு அவன் தூக்கிட்டு போய் அவன் சாப்பிட்றான். தேனி சேர்த்து வச்சதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம், இருக்கும்போதே அது யாருக்கா கொடுத்துருக்கலாம், தானாக சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தானும் அனுபவிக்க முடியாமல் பகவானும் கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, வீணடிச்சிடறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு இங்கே தெரிய வருது. அதனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பொறாமப்படாமல் உனக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் என்ன பண்ணு, உபயோகப்படுத்திட்டு. ஈஷாவாசம் இதம் சர்வம் நெக்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சீதா ஆகிருத கஷ்டஸ்வித்தனம். உங்ககிட்ட எவ்வளோ பகவான் கொடுத்துருக்காரோ அதை சந்தோஷப்படு. ஒரு சில முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி புரிஞ்சுக்குது, நான் உங்களுக்கு போன வகுப்புலேயே ஒரு சொல்லியிருக்கேன், இந்த ஒரு கதை சொன்னேன். நமக்கு நம்ம கர்மா பிரகாரம் எது வரணும் இருக்கோ அது கண்டிப்பாக வந்தே தீரும், அது யாரும் தடுக்கவே முடியாது. ஸோ நம்மளுடைய பிராரப்த கர்மா பிரகாரம் அவனுக்கு வர வேண்டியது தானாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக ஒருத்தர் முயற்சி பண்ண தேவையே கிடையாது, தானாக வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அந்த செல்வத்தை என்ன பண்ணலாம், நம்ம பகவானுடைய சேவையில் உபயோகப்படுத்தணும். இதுக்காக நான் போய் புதுசாக இப்போ போய் படித்து கலெக்டர் ஆகி அதுக்கப்புறம் நான் சேவை பண்ணலான்றது கிடையாது. வீட்டில் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நல்லா படிடா, நல்லா படித்து கலெக்டர் ஆகு, கலெக்டர் ஆன பிறகு நீ போய் சொல்லு அதுக்கிட்டையும் ஹரே கிருஷ்ணா வந்து ஜபம் செய்ய சொல்லு, ஊரே ஜபம் செய்யண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ப்ராக்டிக்கலான விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எங்கேயும் சொல்ல கிடையாது. நான் போன தடவை சொன்னேன் இல்லையா, ப்ரோபா சொன்னேன் இல்லையா, டிவோட்டிஸ் ஆர் நாட் ஆம்பிஷியஸ். டிவோட்டிஸ்கிட்ட எனக்கு இந்த வெறி வேணும், எனக்கு இந்த குறிக்கோளை முடிச்சாகணும், அந்த குறிக்கோளை முடிச்சே ஆகணும் கிடையாது. அவங்களுக்கு கிருஷ்ணர் அப்போதைக்கு என்ன எப்படிப்பட்ட சேவை கொடுக்குறாரோ அப்படிப்பட்ட சேவை என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்களே தவிர ஒரு வெறி வச்சுட்டு அவங்க இதை தான் முடிச்சாகணும், இதை நான் செஞ்சாகணும் அப்படின்ட்டு அந்த வெறியோடு அவங்க இருக்கிறது கிடையாது. அதனால அந்த பருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்னா எந்த வித பொறாமையும் இல்லாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதோட சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சின்ன குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ 2 குழந்தைங்க சண்டை போட்டுட்ருக்கோம். நம்ம வீட்டு குழந்தைங்க பக்கத்து குழந்தைங்க 2 குழந்தை சண்டை போட்டுது, பயங்கரமாக சண்டை போட்டுது. இந்த சண்டை என்ன ஆகுது, பெருசாகி திடீர்னு அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. இந்த வீட்டு அப்பா அம்மா வந்துடுறாங்க, அந்த வீட்டு அப்பா அம்மா வந்துடுறாங்க. அப்பா அம்மாக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கர சண்டை வந்து எங்கள் பையன் எப்படி சொல்லலாம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு பெரிய சண்டையாகி ஒரு 4 நாள் பேசிக்கிறதே கிடையாது, 2 வீட்டுக்காரங்களும் பேசிக்கிறதே கிடையாது. ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா 5ஆவது நாள் அந்த சின்ன குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுட்டு விளையாட ஓடிட்டு இருக்கோம். அந்த அப்பா அம்மாலாம் பார்ப்பாங்க, என்னடா அது நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் இவங்களுக்காக, இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அந்த சின்ன குழந்தைங்க சொல்லணும், நீங்களும் மறந்து போகலையே அந்த சண்டையெல்லாம், நாங்களே எப்போயும் மறந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கொஞ்சம் கூட அது கூச்சமே இல்லாமல் என்ன பண்ணுவோம் விளையாட்டு போயிட்டு இருக்கும். காரணம் என்னது, அந்த சின்ன குழந்தைக்கு எந்த வித மானம் அபமானம் 2மே கிடையாது.
சின்ன குழந்தை இருக்கு, சின்ன குழந்தைய பார்த்து ராஜா மாதிரி இருக்குடா, நீ ராஜா மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்ல சிரிக்கும். அயோக்கிய பயல, சின்ன அயோக்கிய பயல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை திட்டினா அதுவும் சிரிக்கும். அதுக்கு ரெண்டுமே பெரிய விஷயம் தெரியாது. ரெண்டுமே எப்படி இருக்கும், சாமா எடுத்துட்டு போயிருக்கும். அந்த மாதிரி சாதுக்கள் இருப்பாங்க. ஒரு சில என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக புகழுவாங்க, ஒரு சில சமயம் பயங்கரமாக திட்டுவாங்க. சாது என்ன பண்ணுறாரு, ரெண்டுமே சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு அப்படின்னா பரத மகாராஜரை, ஜடபரதரை கொண்டு போய் வெட்டவே போயிட்டாங்க, கொண்டு போய் பலி கொடுக்கவே போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, சிரிச்சுட்டே இருக்கார். அவருக்கு எதிர்த்தே பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், துல்லிய நிந்தா சுதீர்மௌனிர் சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேதோ ஸ்திரமதிர் பக்திமான் மே சமயப்பிரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு பிரியமான பக்தன் யாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் அது, துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனிகி. துல்லிய சமமாக இருக்கணும். எப்படி, நிந்தா ஸ்துதி, நிந்தையிலையும் ஒரே மாதிரி இருக்கணும், ஸ்துதி பண்ணுறதையும் ஒரே மாதிரி இருக்கணும். குறிப்பாக ஸ்துதி பண்ணுறது இல்லை. யாராவது நம்மளை புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆனந்தப்பட்டுறக்கூடாது. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை அவங்களே போட்டு அப்படி கீழே தள்ளிடுவாங்க. என்ன பண்ணக்கூடாது, இப்படிதான் இப்படிதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்படி பேசுவாங்க, நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க, உலக மக்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரெண்டு பேர்கிட்ட யோசிச்சுக்க கூடாது. அதுக்கு நம்ம குரு கிட்டே அப்படி இருக்குன்னு நினைச்சிடாது. குரு திட்டினா என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். குரு பாராட்டினாங்கன்னா அது குருவோட கருணைன்னு எடுத்துக்கணும். ஸோ அங்கே நம்ம பார்க்கணும், அங்கேயும் குரு கிட்டே, குரு எவ்வளோ திட்டு போட்டோம் நல்லா சொல்லிட்டாங்க, பகவத்கீதை கிருஷ்ணா சொல்லிட்டாரு, துல்லிய நிந்தா சுதீர் மௌனிர். ஸோ குரு என்ன திட்டினாலும் பண்ணுறது, கம்மனை உட்காந்துட்டு இருக்காரு, அது கிடையாது. இங்கே பௌதிகத்தில் சொல்கிறார், ஒருத்தர் பௌதிக உலகத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சுகதேவ கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மபூத நிலையில் இருக்கக்கூடியவர், முழுக்க முழுக்க முக்தி பெற்ற ஆத்மாவாக இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கார் அப்படின்னா ரோட்டில் வரும்போது நிறைய குழந்தைங்க, அங்கே வரக்கூடிய பெண்கள் எல்லாமே அவர் மேலே காரி துப்புவாங்க, அவர் மேலே மூத்திர ஜாலம்லாம், மூத்திரம் மலம் மூத்திரம்லாம் விடுவாங்க. என்ன பண்ணல, அதை பற்றி யோசிக்கவே கிடையாது, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதே சுகதேவ கோஸ்வாமியை இங்கே வந்தோடனே, பரீட்சித்துக்கிட்ட வந்தோடனே பெரிய வியாசாசனத்தில் உட்கார வைக்கிறாங்க. யாரு, நாரதர் இருக்காரு, அங்கே வியாசர் இருக்காரு, எவ்வளோ பெரிய ரிஷிகள்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் விட ஒரு பெரிய வியாசாசனம் கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அங்கே திட்டம் போது, அவமானப்படுத்தும் போது பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதே போல் இங்கே வியாசாசனம் கொடுத்து பேசும் போது பெருசாக எடுத்துக்கவே இல்லை. வியாசாசனம் பேசினாரு, 7 நாள் பேசினாரு, பேசி முடிச்சு என்ன பண்ணாரு, இறங்கினா அவர் போயிட்டே இருந்தார். சரி பாகவதம் முடிஞ்சிருச்சு, 7 நாள் நான் பாகவதம் சொல்லியிருக்கேன், எங்கே என் மாலை, எங்கே என் மரியாதை, எங்கே என் கிஃப்ட்டு, எதுவுமே யோசிக்கவே இல்லை, பாகவதம் சொல்லு. முடிச்சார், பாகவதம் முடிச்சிட்டார், எந்திரிச்சு அவர் கூட போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கவே கிடையாது, வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தர் என்ன இருக்கு, எப்படி இருக்காருன்னா சமநிலையில் இருக்கார். எந்த ஒரு விஷயத்திலையும் அவமானத்தையோ மானத்தையும் என்ன பண்ணுறது கிடையாது, பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அதை நான் குழந்தை கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ எப்படி தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்கே பாகவதம் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் சந்தோஷமான ஆளுங்க அப்படின்னா, இல்லை யார் அமைதியான ஆளுங்க, யார் சந்தோஷமான ஆளுங்க, 2 பேரும். ஒன்று முழுக்க முழுக்க பைத்தியக்காரனாக இருக்கிறது, இல்லை முட்டாளாக இருக்கிறது, இல்லைன்னா தூய பக்தன். இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா பைத்தியக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் எப்போ வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பான், சிரிச்சுட்டே இருப்பான், அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் தான் துன்பப்படுறேன் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் என்ன பண்ணுறான், துன்பப்பட்டு இருக்கான். ஒரு பன்றியினுடைய வாழ்க்கை மாதிரி. பன்றியினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க வாழ்க்கை, எவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பன்றி நினச்சிட்டு இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கு. சில ப்ராப்பா சொல்லுவார், அந்த பன்றி சந்தோஷமா இருக்கிறதால நல்லா குண்டா இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். யார் ஒருத்தர் அவன் மனசுல வஞ்சம் இருக்கும், அவன் ரொம்ப ஒல்லியா போயிட்டு நொடிச்சு போயிட்டே இருப்பான். யார் ஒருத்தர் ரொம்ப எப்பயும் ஜாலியா இருக்கலாம், எப்படி இருக்கான், நல்லா புஷ்டியா இருக்கான். அந்த பன்றி நல்லா புஷ்டியா இருக்குமா, காரணம் என்னது, எப்பயும் ஜாய்ஃபுல்லா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏன் அவ்வளவு ஒரு அறியாமல் இருக்கு. அந்த ஆத்மாவானது பகவானுடைய அம்சம். அந்த அம்சமான ஆத்மாவானது எங்க இருக்க வேண்டியது, எப்படி பகவானோட சந்தோஷமா இருக்க வேண்டியது, எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டியது அப்படிங்கிறத மறந்து போய் தான் யாரு அப்படிங்கிறதே மறந்து போயிட்டு தான் அந்த நிலையை அடைய வேணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கா அந்த அந்த பன்றியானது. அப்படி நம்ம இந்த உலகத்துல பார்க்கலாம், நிறைய பைத்தியக்காரங்களை பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.
அவங்க எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் இப்போல்லாம் வந்து நம்ம பைத்தியக்காரங்க யாரும் நம்ம ரோட்டில் பார்க்கறது கிடையாது, இல்லை பிச்சைக்காரங்க பார்க்கறது கிடையாது. அதாவது பைத்தியம் பிடிச்ச பிச்சைக்காரங்க அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய இல்லை விருந்தாவனத்துலாம் பார்க்கக்கூடிய பாபாஜிஸ் மாதிரியே இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்க்கறது அந்த மாதிரியே இருப்பாங்க. ஃபுல்லாக தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு, குளிக்காமல், வெறும் பெரிய பெரிய நகத்தை வச்சுக்கிட்டு, உடம்பெல்லாம் துணியெல்லாம் கிழிச்சு போய் கண்டதை கலந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. உண்மையில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, வெளிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மபூதன் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் உண்மையில் அவன் பிரம்மபூதன் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், உண்மையில் அவனுக்கு இந்த உலகத்தை பற்றியே விஷயமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே சுற்றிட்டு இருக்கான். அதே தூய பக்தர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை நான் இப்போ விட்ட பின்னாடி, இந்த இடத்த விட்ட பின்னாடி நான் கண்டிப்பாக நான் கிருஷ்ணர்கிட்ட போய் சேரப்பா அப்படின்னு விஷயம் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பெருசாக இதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகிறேன், இந்த வண்டியில் போயிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் ஸ்டாப் வரப்போ இறங்க போகிறேன். ஸோ வண்டிக்குள்ளே என்ன நடந்தாலும் பெரிய விஷயமா அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க இறங்குற வேலையை தான் பார்ப்பாங்க, இறங்கி என்ன வேலை பண்ணுறது தான் பார்ப்பாங்களே தவிர வண்டிக்குள்ளே எப்படி போயிட்டு இருக்கோன்ற விஷயத்தை பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைகளுடைய மனநிலைமை வளர்த்துக்கணும். குழந்தைகளுடைய மனநிலைமை வளர்த்துக்கணும் அப்படின்னா அது முக்கியம் என்ன சொல்கிறாங்க, மான அபமானம் இந்த விஷயத்தை நம்ம வச்சுக்கூடாது மனசுக்குள்ளார. எனக்கு இது மானம், இது அவமானம், எனக்கு இது வந்து இவங்க மரியாதை பண்ணிருக்காங்க, இவங்க மரியாதை பண்ணல அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளில வரணும். அதே போல் இருந்தால் எப்படி இருக்கணும், தூய பக்தர்களாக முயற்சி பண்ணணும். நீங்கள் சொல்லிட்டாங்க இல்லையா, ஒன்று பைத்தியக்காரனாக சந்தோஷம், இல்லை தூய பக்தனாக சந்தோஷம். நடுவில் இருக்கும் தான் மாட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க நம்மளை மாதிரி இல்லையா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளுக்கு தெரியும் இது செஞ்சால் பாவக்காரியம் தெரியும், செய்யாமல் இருக்க முடியல, அது செஞ்சால் தப்புன்னு தெரியுது. என்ன பண்ணுறது, பக்தர்கள் ஆகிட்டோம். பக்தர்கள் ஆன பின்னாடி பெரிய கஷ்டம். என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி வந்து வெளில போய் சாப்பிட்டா ஒன்றும் பெருசாக தெரியாது. ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், கல்யாணத்தில் போய் சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம், எல்லா விதமான உணவும் சாப்பிடுவோம். ஆன பின்னாடி நம்ம வேற கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு கர்மா வரும், பாவம் வரும், மாம்சம் சாப்பிட்டா பாவம் வரும், இல்லை வேறவங்க சமைச்சா சாப்பிட்டா கர்மா வரும்னு கேள்விப்பட்டோம். என்ன பண்ணுறது, சாப்பிட்டா கர்மா வரும்னு தெரியும், ஆனாலும் சாப்பிடணும்னு சொல்லி தோணுது. ஸோ நம்ம என்ன ஆகலை, முழுசாக தூய்மையாகலை, முழுசாக விட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நடுநிலைமையில் இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாரு, நடுநிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, முன்னேற முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தையினுடைய விஷயத்தில் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு திருமணமாகாத இளம் பெண், ஒரு வீட்டில் என்ன ஆகுது, ஒரு திருமணமாகாத ஒரு இளம் பெண் இருக்கா. வீட்டில் வந்து அவங்க அந்த பெண்ணுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து வெளியில் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் யாருமே கிடையாது, அவங்க அம்மா கிடையாது, யாரும் இல்லை, எல்லாம் வெளில போயிருக்காங்க, இங்கேயோ அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா. ஸோ வந்தவங்க என்ன பண்ணுறா, வீட்டுக்குள்ள வந்து உட்கார சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு எதாவது சமைக்க ஏதாவது செய்யணுமே அப்புறம் என்ன பண்ணுறா, போய் அவன் இடிக்க ஆரம்பிக்கிறான், பின்னாடி நெல் குத்த ஆரம்பிக்கிறான். ஸோ நெல் குத்த ஆரம்பிக்கும் போது இதை வந்து அவர் சொல்கிறார், அந்த அவதூத பிராமணர் சொல்கிறார், இதை நான் நேரடியாக பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறார். அந்த பிராமணன் என்ன பண்ண, நிறைய இடத்துல சுற்றுவார். நிறைய இடத்துல சுற்றும் போது நிறைய விஷயங்கள் அவர் கண்ணில் தென்படும். இந்த இடத்துல நான் ஒரு இடத்துக்கு பிக்ஷுக்கு போயிருந்தேன், அந்த பிக்ஷுக்கு போன இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, நான் பார்த்தேன் ராஜா அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆச்சா, நெல் குத்திட்டு இருக்காங்க. நெல் குத்தும் போது என்ன ஆகுது, அந்த அம்மா கையில் நிறைய வலையெல்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ வலையில் போட்டு குத்தும் போது வலையில் பயங்கரமாக வந்து கலக்கலன்னு சத்தம் கேட்டுச்சான். சத்தம் கேட்டுச்சு உடனே அந்த அம்மா நினச்சிக்கிட்டாங்களாம், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, நம்மள ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், நல்லா அலங்காரம் பண்ணி வீட்டில் வந்து உட்கார வைப்பாங்களா, இல்லை வீட்டில் வந்து வேலைக்காரி பண்ணக்கூடிய வேலையை வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுப்பாங்களா, அப்படின்னா வீட்டில் எந்த அளவுக்கு தரித்திரம் இருக்கும். ஒரு நாள், ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கூட அந்த பொண்ணை வந்து சும்மா இருக்க விட முடியல, அந்த பொண்ணு இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீடு எப்படிப்பட்ட தரித்திரம் பிடிச்ச வீடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அந்த வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான், இந்த மாதிரி நினச்சிக்கிறேன், நினச்சி என்ன பண்ணுறான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். என்ன பண்ணுறான், கையில் இருக்க வலையெல்லாம் கழட்டுறான். வலையெல்லாம் கழட்டிட்டு இந்த கையில் 2 வளையல், இந்த கையில் 2 வளையல் போட்டு குத்திட்டு இருக்காங்க. இது முன்னாடி கலகலாம் கேட்டு இருந்துச்சு, இப்போ தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறா, என்னடா இன்னும் மறுபடியும் சத்தம் வருது சொல்லிட்டு என்ன பண்ணுறா, மறுபடியும் வலையில கழட்டுறான். ஒரு வலையில் இங்கே ஒரு வலையில் இங்கே ஒரு வலையில் போட்டு குத்த ஆரம்பிக்கிறா. சத்தமே வரலையா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நான் இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ராஜா. எது ராஜா அப்படின்னு சொல்லி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எப்போ 10 பேர் சேர்ந்துட்டோமோ அப்போ நேரம் அங்கே
தேவையில்லாத வெட்டி பேச்சு தான் வரும். கலகலன்னு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா போதும், பிரயோஜனமே இல்லாத விஷயத்தை பேசிட்டு இருப்பாங்க. அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு பிரம்மேதினா அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. யார் ஒருத்தர் பக்தன் அல்லாதவன் இருக்கானோ, அதாவது ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசாம இருக்கவன் என்ன பண்ணுவான், திடாம் சாந்தி சாஸ்திரஹா அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு பேசுறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்கும். ராஜேந்திரா, ராஜா பரீட்சித்து நிறைய விஷயம் பேசிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நிறைய பேர் தான் கிடையாது, 2 பேர் இருந்தா, நிறைய பேர் இருந்தா கலகலன்னு சத்தம் வரும், 2 பேர் தான் தொடர்ந்து சத்தம் வரும். 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற, தொண பேசிட்டே இருக்காரு. தூங்க கூட விட மாட்டேங்கிறார், எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்காரு. அப்போ ஒருத்தராக இருந்ததுன்னா எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு யோகியானோட எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்றைக்குமே ஒரு ஒரு சன்னியாசியானோட என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பயுமே சொசைட்டி கூடயே இருக்கக்கூடாது. எப்பயுமே சேர்ந்து எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து கூட்டமாக சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அவனுக்குன்ட்டு தனியான இடம் வேணும். ஒரு சில சமயம் அவன் தியானம் பண்ணுறதுக்கு, நல்லா யோசிக்கிறது என்ன பண்ணுவான், தனிமையான இடம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். இது பொதுவாக யோகிகளுக்கு உண்டான விஷயம், தவிர பக்தர்களுக்கு உண்டான விஷயம் கிடையாது. பக்தர்கள் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்ந்தே இருக்கணும். யார் கூட? பக்தர்களோட சேர்ந்தே இருக்கணும். அந்த நம்ம பார்க்கணும். பக்தர்கள் என்னைக்குமே சேர்ந்து இருக்கிறது நல்லது. அவங்க தனியாக இருக்கணும் அப்படின்னா யார்கிட்ட தனியாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் யார் ஒருத்தன் அபக்தனா இருக்கானோ, யார் ஒருத்தன் பக்தியில பொறாமையோட இருக்காங்களோ, பக்தர்களோட பொறாமையோட இருக்காங்களோ, அவங்க கிட்ட தூரமா இருக்கலாமே தவிர பக்தர்களோட என்னைக்கு சேர்ந்தே இருக்கணும். இதை இன்னொரு வகையாக பார்க்கலாம். எப்படின்னா, இப்ப அந்த வீட்டில் அந்த பெண் தனியா இருக்கா. ஸோ அதே போல ஒரு ஞான யோகி என்ன பண்றானா, அவன் தனியா இருக்கான். காரணம் என்னது? பகவான் அவன் துணை கிடையாது. ஒரு பக்தி யோகிக்கு யாரும் துணை கிடையாது. அந்த ஞான யோகிக்கு, அந்த ஞான யோகிக்கு அவனே தான் என்ன பண்ணும், கஷ்டப்பட்டு முன்னேறும். பக்தனுக்கு அப்படி கிடையாது. பக்தனுக்கு பகவான் இருக்காரு. ஆனா அந்த ஞான யோகி என்ன பண்றான், தன்னுடைய ஞானத்தை நம்பியே முன்னேறி ஆகும். என்ன பண்றான், அவன் ஒருத்தனே இருக்கான். அவன் ஒருத்தனே இருக்கும் பொழுது எப்ப 10 ஞானிகள் சேர்றாங்களோ அப்ப என்ன இருப்பான், தேவையில்லாம பேச்சு வருவான். ஏன்னா ஞானி அப்படின்னாவே கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவர், கற்பனை பண்ணக்கூடியவர். நிறைய ஸ்பெகுலேஷன். ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேர் முனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முனிகள் அப்படின்னாவே நிறைய புதுசா அர்த்தங்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க. இவன் புத்தியில இருந்தே புது புது அர்த்தம் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 ஞானி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா 10 பேர் என்ன பண்ணுவாங்க, 10 விதமா பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர அந்த ஞானிக்கு ஒரு புரிதலுமே இருக்காது. பக்தனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பக்தனுக்கு ஒரே விஷயம் தான் கேட்க போறான். ஸோ அந்த மாதிரி 10 ஞானிகள் சேரும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆயிருமா, குழப்பம் தான் மிஞ்சும். 2 ஞானி சேர்ந்தாலும் அங்கே என்ன ஆகுமா, குழப்பம் தான் மிஞ்சும். ஒரு ஞானி ஒன்று சொல்லுவான், இன்னொரு ஞானி இன்னொரு சொல்லுவான், இல்லை தப்பு அப்படின்ட்டு. ஏன்னா முனி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒரு முனி இன்னொரு முனிவர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு சொன்னாதான் அவர் பேர் முனி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மாதிரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் யாரு, இதுக்கு முன்னாடி சொன்ன சயின்டிஸ்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் சொல்றதா ரைட் அப்படின்னு சொன்னா அவன் சயின்டிஸ்ட். நிறைய பேர் அதான் பண்ணுவாங்க. நல்லா பேசி பேர் வாங்குறவங்க வேற, இல்ல மற்றவங்களுடைய தப்ப சொல்லிட்டு என்ன சொல்றது, மற்றவங்க தப்ப வெறுமனே மற்றவங்களோட தப்பை மட்டுமே சொல்லிட்டு தன்னை உயர்த்தி கொள்றவங்க இன்னொரு வகைன்னு சொல்றாங்க. அதான் ஞானிகள் பண்றாங்க. ஞானிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னைக்குமே நீ தப்பு நான் சரி அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும் போது 10 பேர் சேர்ந்தாங்க என்ன ஆகும், அதுதான் பிரச்சனை வரும். இது ஒரு ஞான யோகிக்கு உண்டான விஷயம் அப்படின்னு சொல்றேன். இது பக்தி யோகி எப்படிப்பட்டவனா, பக்தி யோகியை பத்தி சொல்றேன். இது ஞான யோகத்தை பத்தி சொல்றேன், ஞான யோகியை பத்தி கிடையாது, ஞான யோகத்தை பத்தி சொல்றேன். நீங்க ஒரு பர்சனை ஒரு நபர் எடுத்துக்காதீங்க. நீங்க நீங்க என்ன பண்ணுங்க, அந்த யோகத்தை எடுத்துக்கோங்க. ஞான யோகமானது பகவான் அப்படின்ற துணை இல்லாம செய்யப்படும் பொழுது அந்த ஞான யோகத்துல நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா குழப்பம் தான் வரும் அப்படிங்கிறது ஞான யோகம். இது பக்கம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது பக்தி யோகம். பக்தி யோகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த பக்தி யோகமானது ராஜாவுடைய பொண்ணு மாதிரி. அந்த ராஜாவுடைய பொண்ணுக்கு என்ன பண்றாங்க, திருமணம் ஆயிடுச்சு. திருமணமான அந்த பக்தி யோகி, பக்தி யோகம் அப்படின்ற அந்த பெண், பக்தி தேவி அப்படின்ற அந்த பெண் என்ன பண்றாளா, நிறைய ஆபரணங்களை போட்டுப்பான். ஏன்னா அவங்க அப்பா ராஜா இல்லையா. ஸோ ராஜாவுடைய பொண்ணு எப்படி இருக்கும், நிறைய ஆபரணங்களை போட்டுப்பான். அந்த மாதிரி பக்தி தேவி என்ன பண்றாங்களா, நிறைய ஆபரணங்களை போட்டுட்டு வேலை பண்றாங்க. ஸோ அந்த நிறைய ஆபரணங்கள் என்ன, பக்தர்கள். பக்தி தேவி என்ன பண்றா,
நிறைய பக்தர்களை சேர்த்துக்கிட்டு அந்த பக்தர்களையும் ஆபரணமா கொண்டு எல்லா பக்தர்களும் சத்தம் எழுப்பும் பொழுது அந்த சத்தத்தினால உண்டாக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை தன்னுடைய கணவனாக போற பகவானுக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் பண்றாங்க. ஸோ இது ஒரு பக்தனுக்கு ஒரு பக்தி தேவனுடைய நிலைமை அப்படின்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் மாற்றி சொல்றாரு. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு வகையா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ அல்டிமேட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம தனிமையில் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த அளவுக்கு குறிப்பாக நம்ம ஜபம் பண்ணும் பொழுது சேர்ந்து ஜபம் பண்ணுவோம். பட் என்ன பண்ணும், ஒரு சில சமயம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 2 மாலை இல்லை ஒரு 4 மாலை என்ன பண்ணும், தனியாக நம்ம என்ன பண்ணணும், சேன் பண்ண முயற்சி பண்ணணும். நம்ம அப்போ தான் கேட்க ஆரம்பிப்போம், மக்களை கேட்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும், நம்மளுக்குன்ட்டு நேரத்தை ஒதுக்கணும். எதுக்கு? படிக்கிறதுக்கு, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு. சாஸ்திரம் படிக்கிறது என்ன பண்ணும், கொஞ்சம் நேரம் தனியாக இருந்து என்ன பண்ணும், சாஸ்திரம் படிக்க ஆரம்பிக்கும். சில பிரபுபாதர் கூட புஸ்தகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவார், நைட் நேரத்தில் பண்ணுவார். காரணம் என்னது, அப்போ தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், அவருடைய மனசானது முழுமையாக என்ன இருக்கும், அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம எப்பயுமே பக்தர்களோட சேர்ந்து இருக்குது. தர்ஷனப்போ பண்ணலாம், கீர்த்தனப்போ சேர்ந்து கீர்த்தனம் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். ஆனால் ஒரு சில சமயம் நம்ம பகவான் மேலே தியானம் பண்ணும்போதோ இல்லை ஒரு சில சமயம் நம்ம ஜபம் பண்ணும் பொழுதோ இந்த மாதிரி விஷயம் இப்போ நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருந்து பண்ணுறது இல்லை கொஞ்சம் தனியாக இருந்து பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு எவ்வளோ நல்லது கொடுக்கும். ஸோ இப்படி 2 வகையாக பார்க்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே அதுக்கப்புறம் அந்த யோகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு யோகி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு விஷயத்துலையும் பற்றுதல் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லையும் என்ன இருக்கக்கூடாது, அவனுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் மனசை கலங்க விடாமல் அந்த யோகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிற மாதிரி தான் 6ஆம் அத்தியாயம் முழுக்க சொல்லுவார், ஒரு யோகி எப்படி உட்காரணும், எப்படி மூச்சு விடணும், எந்த இடத்துல தன்னுடைய புருவத்தில் கொண்டு வந்து புருவத்துக்கு மத்தியில் தியானம் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே வெடிச்சு அவன் இந்த குறிப்பிட்ட சமயத்தில் உயிரை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதெல்லாம் தேவையில்லை அர்ஜுனா, அவனுக்கு யோகினாமபி சர்வேஷாம் மத்ததேன அந்தராத்மனஹ ஸ்ரத்தாவான் பஜதயோமா சமயுக்த தமோமதா அப்படின்னு சொல்றார். என்னுடைய அபிப்பிராயம் பிரகாரம் நீ கேட்டன்றதுனால சொல்றேன், நீ கேட்ட நான் சொல்லிட்டேன், யோகம்னா என்னன்னு கேட்ட நான் சொல்லிட்டேன். ஆனா என்னுடைய அபிப்பிராயம் பிரகாரம் இந்த யோகிலாம் தேவை கிடையாது. யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனஹ ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம். யார் ஒருத்தர் எனக்கு பக்தி பண்றானோ அவன் தான் மிக சிறந்த யோகி அர்ஜுனா. அப்படி நீ பக்தி பண்ணாவே போதும், என்ன பண்ணலாம், என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரஜோகுண தமோகுணத்திலிருந்து விடுபட்டு சத்துவகுணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வியாக்கியானத்தை சொல்லும் போது, இந்த இளம்பெருடைய கதையை சொல்லும் போது சொல்றார், ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் தன்னை தமோகுண ரஜோகுணத்திலிருந்து உயர்த்தி சத்துவகுணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சத்துவகுணத்துக்கு எப்படி வருது, நமக்கு பகவத்கீதையில கிருஷ்ண வழிகாட்டுறார். இதெல்லாம் சத்துவகுணத்துக்கு உண்டான பொருள், இதெல்லாம் சத்துவகுணத்துக்கு உண்டான குணங்கள் சொல்றார். அதெல்லாம் கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா சத்துவகுணத்துல தான் ஒருத்தர் ஞானம் பிறக்க ஆரம்பிக்குது. சத்துவம் சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு சொல்றோம். சத்துவகுணத்திலிருந்து ஞானம் பிறக்குது, ரஜோகுணத்திலிருந்து பற்றுதல் பிறக்குது, தமோகுணத்திலிருந்து துன்பம் பிறக்குது. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் தன்னை சத்துவகுணத்துக்கு வச்சுக்க முயற்சி பண்ணணும், சத்துவகுண நிலையே வச்சுக்க முயற்சி பண்ணணும். சத்துவகுணத்தில் வச்சுக்கிறதே நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஏன்னா சத்துவகுணத்தில் இருந்தும் ஒருத்தர் அதுக்கு மேலே போகல அப்படின்னா சத்துவகுணம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த உதாரணம் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒருத்தன் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா, மதுரையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறான். ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டு அங்கே போய் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, மதுரை ஏர்போர்ட்லேருந்து சென்னையில் இருக்கவனுக்கும் இல்லை மதுரை கோயிலேருந்து சென்னையில் இருக்கவனுக்கும் பெரிய வித்தியாசம் பெரிய ஒற்றுமை ஒன்றும் கிடையாது. அவன் ஏர்போர்ட்டில் இருக்கான், இவன் இங்கே இருக்க கோயில் இருக்கான். ஆனால் 2 பேருக்கும் சென்னை தூரம் தான். இவன் இங்கேருந்து கஷ்டப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு தன்னுடைய காரியங்களை செஞ்சு சத்வகுணத்துக்கு வந்தும் மோட்சம் அப்படி நிலைமைக்கு போய் சேரல, பகவான் மேல பக்தியை வளர்த்துக்கல அப்படின்னா அப்படிப்பட்ட நிலைமை பிரயோஜனம் இல்லாமல் போயிடுதுன்னு சொல்றாரு. தர்மஸ்வனிஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷய கதாஸ்மியா நோத்பாதைய திதிரதிம் ஸ்ரமயேபிஹி கேவலம் அப்படின்ட்டு நம்மளுக்கு பாகவதம் சொல்லுது. நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஒரு அம்பு செய்யக்கூடியவனை உதாரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அம்பு செய்யக்கூடிய வேடன் என்ன பண்ணான்னா உட்காந்து அம்பு வெட்டிட்டு இருக்கான். அங்கே ஒரு பறவையை பார்த்துட்டான். பறவை பார்த்து என்ன பண்ணுறான், அந்த அம்பை கூர் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்க அவனோட முழு எண்ணம் எங்கே தான் இருக்கு, அந்த அம்பை கூர் பண்ணுறதுலையே தான் இருக்கு. பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய ராஜாவனுடைய ஊர்வலம் போயிட்டு இருக்கு.
பெரிய ட்ரம்பட்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு போன் ஊதிக்கிட்டு நிறைய பேர் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு மோனெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ராஜா அது மேலே உட்காந்து போயிட்டு இருக்காரு. ஆனால் இவனுக்கு என்ன ஒரு லட்சியம் அப்படின்னா, அந்த குருவியை அந்த பறவை நம்ம எப்படியாவது அடிச்சு அவன் என்ன பண்ணுறான், உட்காந்து அதை சீவிட்டு இருக்கான். வந்து திருப்பி பார்க்குறான், கூடா இருக்கான்னு பார்க்குறான், ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்க்குறான். இதையே பார்த்துட்டு பின்னாடி ராஜா போன அந்த விஷயத்தை பார்க்கவே இல்லையா, கண்டுக்கவே இல்லையா, அதை பற்றி சட்டையை பண்ணிக்கவே இல்லையா. ராஜா கூட பார்த்துட்டே போறாரு. என்ன பண்றான் இவன், பார்த்துட்டே போறாரு. அவன் என்ன பண்றான், ஏதோ அம்பு வந்து கூர் பண்ணிட்டு இருக்கான், போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தனுக்கு அவனுடைய கவனம் இருக்கணுமா, அவன் செய்யக்கூடிய பக்தியில் கவனத்தை நம்ம எங்கேயோ வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்மளால ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியல அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? நம்மளால கவனம் செலுத்த முடிச்சு அப்படின்னா சுத்தி எவ்வளவு அவனுக்கு தொல்லை இருந்தால் என்ன பண்ண முடியாது, அவனுடைய மனசை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு முறை அவனுக்கு ஒரு விஷயத்துல பற்று வந்துருச்சு, இல்லை கவனம் செலுத்திட்டான் அப்படின்னா சுத்தி எவ்வளவு விஷயம் அவனுக்கு இருந்தாலும் என்ன அவனை தொந்தரவு பண்ண முடியாது. இல்லை அவனை கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம், ஹிமாலய மலையில உட்கார வைக்கிறோம். ஹிமாலய மலையில எந்தவித சப்தமும் இல்லாம எந்த தொந்தரவும் இல்லாமல் உட்கார வைக்கிறோம். அப்படி உட்கார வச்சாலும் அவனுக்கு மனசு எங்க இருக்காது, ஒரு நிலையில இருக்காது. காரணம் என்னது, அவனுக்கு ஒரு எய்ம் கிடையாது, ஒரு குறிக்கோள் எல்லாம் போயிடுச்சு. அந்த அந்த அம்ப செய்கிறவனுக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. என்ன குறிக்கோள் இருந்துச்சுன்னா, அந்த பறவை அடிக்கணும் அப்படின்ற குறிக்கோள் இருந்துச்சு. அந்த குறிக்கோள் இருக்கா என்ன பண்றாங்க, உட்காந்து செஞ்சுட்டே இருக்கான். அவனுக்கு அந்த குறிக்கோளை தவிர வேறு எந்த ஒரு விஷயம் மனசுல வர்றது கிடையாது. அப்படி என்ன பண்றான், தன்னுடைய குறிக்கோளுக்காக வேலை பண்ணிட்டு இருக்கான். அப்படி குறிக்கோளையெல்லாம் என்ன பண்றான், எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டே இருப்பான். ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, எக்ஸாம் ஹாலில் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா. எக்ஸாம் ஹாலில் ஒருத்தன் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான். நல்லா படித்தவன், நல்ல விஷயம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான், டைம் பத்தாத அவனுக்கு உட்காந்து எழுதிட்டே இருப்பான். பேப்பர் எழுதிட்டே இருப்பான். இன்னும் என்ன பண்ணுறான், சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இங்கே நடக்குது, அங்கே நடக்குது, அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு காக்கா பறந்து போகுது, இங்கே நடக்குது, அவர் என்ன நடந்த படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். எத்தனை பேப்பர் வாங்கினாங்க எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் வந்து எக்ஸாம் முடிச்ச பின்னாடி, என்னடா 4 பேப்பர் வாங்கினேன், அவன் 5 பேப்பர் வாங்கினான்டா உட்காந்து சொல்லிட்டு இருப்பான். காரணம் என்னது, ஒன்றுமே விஷயம் கிடையாது. விவசாத்மிகா புத்திர் சமானம் ந விதீயத்தே, விவசாத்மிகா புத்திர் ஏகேக குருநந்தன பகுஷாக்காக அனந்தஸ்ச புத்தையோ அவ்விவசாயினாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றார். யார் ஒருத்தனுடைய புத்தி வந்து சரியான வகையில கூர்மையா இருக்குமா, அதுக்கு சில பிரபாத் என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா, யார் ஒருத்தர் குருனுடைய வாக்கியத்தை, குரு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை, கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளா யார் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டானோ அப்படிப்பட்டவனுடைய புத்தி என்ன ஆயிடுமா, ஒருமைப்பட்டு போயிருக்கும். அப்படி ஒருமைப்படலை அப்படின்னா அவனுடைய புத்தி அங்கங்க பறந்துட்டு இருக்கும். எதுலையுமே அவன் என்ன பண்ண முடியாது, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால நம்மளுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, குரு முக பத்மா வாக்கிய சித்தேத்தே கொரிய ஐக்கிய ஆரணா கொரியமான ஆஷா. குரு சொன்ன ஒரே ஒரு கட்டளையை நம்மளுடைய மனசுல எடுத்துக்கிட்டு அது ஒன்றை மட்டுமே நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய புத்தியானது கூர்மையை போயிடும். எவ்வளவு தொந்தரவு வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் என்ன பண்ணும், அதை நோக்கி போயிட்டே இருக்கும். சில ப்ராப்பர் அப்படிதான் இருந்தார். கடைசி வரைக்கும் தன்னுடைய குருனுடைய கட்டளை எடுத்துக்கிட்டார். நீ போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயத்தை என்ன பண்ணிட்டார், அவர் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டார். எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை தோல்வி அடைஞ்சாலும், பார்க்கறதுக்கு வெளில இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, தோல்வி அடைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. சில ப்ராப்பர் வந்து லீக் ஆஃப் டிவோட்டிஸ் ஒன்று உற்பத்தி பண்ணாரு, அதுவும் தோல்வியை போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் இந்த அரசியல்வாதிகிட்ட பேசினார், அந்த அரசியல்வாதிகிட்ட பேசினாரு, தன்னுடைய சக பக்தர்கிட்டே பேசினாரு, தன்னுடைய காட் பிரதர்ஸ் கிட்டே பேசினாரு, அவங்களும் உதவி பண்ணவே கிடையாது. டிக்கெட் கூட கிடைக்கல, கடைசியில் கிடைக்கவே கிடையாது. போகும்போது கூட 2 ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சரி எது திருப்பி போகணும், போயிட்டு இருக்கணும், திரும்பி வந்தலாம்னு சொல்லி திரும்பி வரல. என்ன பண்ணாரு, போனால் அப்படி போயிட்டு போட்டுமே, உயிர் போனால் போயிட்டு போட்டுமே, என்னுடைய குரு சொன்ன சேவை செய்யறதுக்காக போனால் உயிர் போயிடுச்சுட்டு இருக்கட்டுமே அப்படின்னு போனாரே தவிர திரும்பி வந்தல. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கணும், அவனுக்கு ஒருத்தனுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துடுமா, எப்போ குரு கிட்ட நம்ம ஒரு வார்த்தை வாங்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு குருவை அணுகி அப்படிப்பட்ட ஒரு குரு கிட்ட அவளுக்கு உபதேசம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த உபதேசம் தான் அவனுடைய வாழ்க்கையாக மாறி போயிடும். அந்த குருனுடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையாக மாறி போயிடும். அதுக்கு மேலே அவனுக்கு ஒரு இஷ்டம் இருக்கக்கூடாது. நம்ம சபரியோட உதாரணம் பார்த்துருக்கோம், ராமாயணத்தில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறான், இந்த இவனுக்கு என்ன இல்லையா, வேற எந்த ஒரு விஷயத்துலையும் மனசு போகவே இல்லை. போகேஸ்வர பிரசக்தானா தயா அபகிருத கேதசாம்
விவசாத்மிகா புத்தி சமானா விதீயத்தை அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன் இடத்துல. யார் ஒருத்தருக்கு இந்த புத்தி விவசாத்மிகா புத்தி வராது அப்படின்னா, யார் ஒருத்தன் வந்து போக ஐஸ்வர்ய பிரசக்தான போகம், நான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு எண்ணத்தை உடையவன், ஐஸ்வர்ய பிரசக்த அப்படின்னா தன்னைத்தானே வந்து ரொம்ப பெருமையாக காட்டிக் கொள்ளக்கூடியவன், இல்லை வந்து நிறைய செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்ற ஆசை உடையவன். இந்த 2 பேருக்கு என்ன வராதா? சமானம் ந விதீயத்தே, விவசாத்மிகா புத்தி சமானம் ந விதீயத்தே அப்படின்னு சொல்றோம். அதனால நம்முடைய ஒரே குறிக்கோள் குருவனுடைய வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய புத்தி அவனுடைய எண்ணமானது ஒருமுகப்படும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்கணுமா, ஒருத்தர் மற்ற சுத்தி என்ன நடக்குன்ற விஷயத்தையே மறந்து போயிடும், அதுதான் உண்மையான தியானம் அப்படின்னா. அப்படிப்பட்ட தியானமே நான் ஒரு சிலருக்கு ஏமாத்திட்டு போயிடுது இல்லையா. பரத மகாராஜா அப்படிதான் இருந்தார். கையில துளசி எடுத்துப்பார், எடுத்து பகவானுக்கு வைக்கலாம்னு சொல்லி போவார், கண்ணை முடிப்பார், தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணார் அப்படின்னா அந்த துளசி காஞ்சி போய் சருகை கீழே விழுந்துருமா, அது வரைக்கும் அவரோட இன்னும் தியானத்திலிருந்து வெளில வர மாட்டான். அப்படின்னா கண்ணை மூடினார்னா 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் கூட என்ன பண்ண மாட்டாரா, வெளில வர மாட்டார். அப்படி தியானத்தில் இருப்பார். அப்படி தியானத்தில் இருந்தே கடைசி என்ன ஆயிடுச்சு, அவர் மானாக்கடை ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தர் என்ன இருக்கணுமா, கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் பயப்பட தேவையில்லை, அது யோகிகளுக்கு. கிருஷ்ணன் மறுபடியும் சொல்றாரு, அர்ஜுனா ஒருத்தன் பக்தி யோகத்தை செய்யும் பொழுது அவனுடைய கடைசி காலத்துல அவனால என்னை நிலக்க முடியல, என்னை வந்து ஞாபகப்படுத்திக்க முடியல அப்படின்னாலும் நான் அவனை வந்து ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். கிருஷ்ணர் சொல்றேன், கிருஷ்ணர் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவனை நான் கூட்டிட்டு போறது என்னுடைய கடமைனா அப்படின்னு சொல்லி சொல்றேன். காரணம் என்னது, ஏன்னா அவனுக்கு அந்த குருவனுடைய அவ்வளவு உறவுமுறை இருக்கு. ஸோ குருவனுடைய உறவுமுறை வந்துருச்சு அப்படின்னா, குரு கிட்ட நம்மளுக்கு அசராத நம்பிக்கை அப்படிங்கிற வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் அன்னைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ குரு கிட்ட அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படி எடுத்து பின்பற்ற ஆரம்பிக்கும். ஸோ எப்போ நம்ம ஸ்ரீல பிரபுபாருடைய வழிமுறைகளை வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்க ஆரம்பிக்கணும், ஸ்ரீல பிரபுபா சொல்கிறார், உனக்கு கிருஷ்ணர் கொடுத்துருவார், அவ்வளோதான், வேற வழி இல்லாமல் போயிடுச்சு, கிருஷ்ணர் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அந்த என்ன பண்ணணும், பிரபுபா சொன்ன வார்த்தைகள் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து நம்ம ஒரு அம்பு செய்யக்கூடிய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒரு பாம்பு, இதுக்கு முன்னாடி பார்த்தது மலைப்பாம்பு வேற, இந்த பாம்பு வேற, இது சாதாரண பாம்பு. சாதாரண பாம்புக்கு நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றாரு, தனியா இருக்கணும். பாம்பு என்னைக்கு தனியாக தான் இருக்கும். ஒரே புத்துக்குள்ளார வந்து 4-5 பாம்புலாம் இருக்காது, ஒரு புத்துல ஒரு பாம்பு தான் இருக்கும். அந்த மாதிரி எப்படி இருக்கணும், தனியாக இருக்க தெரியணும். அதே போல என்னைக்குமே நகர்ந்துட்டே இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, நகர்ந்துட்டே இருக்கணும். அதே போல் இன்னைக்கு கவனமாக இருக்கணும், பாம்பு போல் எப்படி கவனமாக இருக்கணும். அதே என்ன சொல்றாரு, மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி வேலை பண்ணணும். பாம்பு என்ன பண்ணணும் யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி என்ன பண்ணுமா, வேலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே போல் தனியாக நடந்து போகும். பாம்பு என்னைக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கூட்டமாக நடந்து போகிறது பார்த்துருக்கீங்களா, போக தனியாக தான் போகும், இன்னைக்கு பாம்பு தனியாக போகும். அதே போல் தேவையில்லாமல் என்ன பண்ணாது, யாரையும் கடிக்காது, தேவையில்லாமல் தன்னுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தாது, தேவைக்கு மட்டும் என்ன பண்ணும், இடத்துல கொட்டிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும், ஒரு யோகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தனியாக இருக்க பழகணும் அப்படின்னா மறுபடியும் சொல்ல மாட்டேன், அசத் சங்கத்திலேருந்து தூரமாக இருக்கணும் அப்படிங்கிறத தனியாக இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னைக்கு நகர்ந்துட்டே இருக்கணும். நகர்ந்துட்டே இருக்கணும் என்ன அர்த்தம், நம்மளுடைய இயக்கமே வந்து என்னது, கிருஷ்ண உணர்வு, அகில உள்ள கிருஷ்ண பக்தி இயக்கம் தான் சொல்லி சொல்லணும். இயக்கம்னு என்னது, இயங்கிட்டே இருக்கணும், நகர்ந்துட்டே இருக்கணும். எப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நின்றுட்டோமோ அங்கேருந்து கீழே விழ ஆரம்பிச்சோம். அதே போல் பக்தியில் என்ன பண்ணணும், நம்ம எனக்கு நகர்ந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் அவ்வளோ முன்னேறி இருக்கேன், 15 நாள் கழிச்சு அவனுக்கு முன்னேற்றம் எப்படி இருக்கு, ஒரு மாதம் கழிச்சு அவனுக்கு முன்னேற்றம் எப்படி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய சேவை பண்ணக்கூடிய தன்மையை, நம்முடைய ஆன்மீக விஷயங்கள் என்ன பண்ணிருக்கணும், என்றைக்குமே அதிகப்படுத்திட்டே இருக்கணும். பௌதிக விஷயங்கள் அப்போ தான் தானாக குறைஞ்சிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காத்துக் கொள்ளுதல் இதை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ண, இன்னைக்கும் நகர்ந்துட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நின்றுக்கூடாது. போதும், நான் படித்தது போதும், நான் தெரிஞ்சுக்கிட்டது போதும், நான் கேட்டது போதும் அப்படின்ற கூடாது. இன்னைக்கு என்ன பண்ணும், இன்னைக்கு அதிகப்படுத்திட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்படி பாம்பு போல் என்ன பண்ணுவான், நகர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே போல் என்னைக்கு கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மாயை கிட்ட இருந்து கவனமாக இருக்கும். மாயை எப்போ வேணால் என்ன பண்ணுவான், நம்மளை வந்து தாக்க தயாராக இருக்கும். சில ப்ராப்பா தான் சொல்லுவார்,
என்னுடைய பக்தர்களுக்கு மாயை பற்றி அதிகம் பயம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால மாயில் அவங்க அடிக்கடி விழுந்துடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எல்லாம் முடியுமே, நான் தான் பெரிய பக்தன் ஆகிட்டேன், நான் தான் சிகா வச்சுட்டேன், நான் போட்டேன், ட்ரெஸ் போட்டேன், அதான் பெரிய பக்தனை போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. மாய் எந்த சமயத்தில் என்ன வந்து நம்மளை தாக்க தயாராக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்படி இருக்கு, என்றைக்குமே கவனமாக இருக்க தெரியணும், மாயை கிட்ட பயந்துக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மாயானது ஏஷா ஏஷா குணமயி மாமாயா துரத்தையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தெய்வீக ஏஷா குணமயி மாமாயா துரத்தையா, அந்த மாயை கிட்ட என்றைக்கும் கவனமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் இது வந்து ஒரு சிலர் வந்து இங்கே சன்னியாசிகள் சொல்கிறார். ஆனால் இது வந்து எல்லாமே சன்னியாசிகள் சொல்கிறத விட ஞான யோகிகளுக்கு தான் பொருந்தும். ஏன்னா இங்கே என்ன சொல்கிறார், தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நம்மளுக்கு மத்வாச்சாரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரம்மச்சாரிகள் என்றைக்கும் தனியாக போகக்கூடாது. என்றைக்கும் 2 பிரம்மச்சாரிகள் இல்லை 3 பிரம்மச்சாரிகள் இல்லை 4 பேர் சேர்ந்தா போகணும். தனியாக போனால் எப்படி மாட்டிப்பான். அதே போல் இந்த கலியுகத்திலேயே நான் பக்தி செய்யணும் அப்படின்னா என்றைக்கும் சேர்ந்து தான் செய்யணும். தனியாக பண்ணால் என்றைக்கும் சீக்கிரம் கீழே விழுந்துடும். நம்ம என்றைக்கும் சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும், ஜெபம் பண்ணுறது ஈஸியாக போயிடும், படிக்கிறது ஈஸியாக போயிடும், கேட்கறது ஈஸியாக போயிடும். பக்தரோட சங்கத்தில் இருக்கும்போது தனியாக ஒரு வாரம் நீங்கள் தனியாக டூர் போய் பாருங்கள். நீங்கள் மட்டும் தனியாக டூருக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு வாரம் போகிறீங்க, ஜபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போயிடும். 1 மாதம் ஜபமாலையே எடுக்கவே மாட்டோம். 2-3 மாதத்துக்கு அப்புறம் என்ன போயிடும், ஹரே கிருஷ்ணாவே போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம தூரம் போக ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஆன்மீக சக்தியானது தூரம் போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் எனக்கு பக்தருடைய சங்கத்திலே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பாம்பு கிட்ட தெரிஞ்சுக்கணும். பாம்போட இன்னொரு குணம் என்ன அப்படின்னா, பாம்பு எனக்கு தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்காது, என்றைக்குமே தனக்குன்னு ஒரு வீடு கட்டவே கட்டாது. ஆனால் பாம்பு புத்து இருக்கு, அது என்னது அப்படின்னா எறும்பெல்லாம் சேர்ந்து ஒரு புத்து கட்டி வைக்குமா. இந்த பாம்பு என்ன பண்ணும், அழகாக போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு அதெல்லாம் தங்கிக்குமா, தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்காது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற வீட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி சில பிரபா சொல்லுவார், அஜாகிர விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரியல. பிரபார் வந்து நிறையா டைம் இந்த மார்னிங் வாக்கெலாம் போகும்போது சொல்லுவார், ஸோ இவ்வளோ பெரிய வீடெலாம் இருக்குது, இந்த வீடு ஒரு நாள் கிருஷ்ணனுடைய கோயிலாகும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் ஜெய பிரபா அப்படின்னு சொல்லுவார். இந்த கார் ஒரு நாள் கிருஷ்ணனுடைய சேவைக்கு வரணும், ஜெய பிரபா. கொஞ்சம் தூரம் இருக்கும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு விஷயம் வரும். இந்த ஒரு பொருளானது கிருஷ்ணனுடைய சேவைக்கு வரணும், ஜெய பிரபா எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு நாய் பார்ப்பார், இந்த நாய் ஒரு நாள் கிருஷ்ணனுடைய சேவைக்கு வரும், ஜெய பிரபா. ஸ்டாப் இட், நான் சென்ஸ், என்ன ஜெய பிரபா, நாய் இப்போ என்ன சேவை பண்ண போகுது கிருஷ்ணருக்கு, எல்லாரும் சும்மா ஜெய் ஜெய் சொல்லிட்டு இருப்பீங்களா, உங்கள் புத்தி யூஸ் பண்ண மாட்டீங்களா கொஞ்சம் திட்டுவார். ஸோ இந்த மாதிரி அங்கே என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த இந்த பௌதிகவாதிகள் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, உழைக்கட்டும், கஷ்டப்பட்டு உழைக்கட்டும், நம்ம அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கிருஷ்ணோட சேவைக்கு. அவன் கஷ்டப்பட்டு பில்டிங்லாம் கட்டி வைக்கட்டும், அவன் கஷ்டப்பட்டு டெக்னாலஜிலாம் செஞ்சு வைக்கட்டும், அவன் கஷ்டப்பட்டு மெஷின்ஸ்லாம் செஞ்சு வைக்கட்டும், அவங்களாம் செஞ்சு வைக்கட்டும், நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், கிருஷ்ணோட சேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. அதுக்குன்னு நம்ம வந்து குறுக்கு புத்தியில் அதை செய்கிறது கிடையாது, வக்கர புத்தியில் செய்கிறது கிடையாது. அதில் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், உண்மையில் அதை சரியான வகையில் யூஸ் பண்ணாலும் அவனுக்கும் பிரயோஜனம் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சன்னியாசி ஆனவன் தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கூடாது, அவ்வளோதான் கடைசியில் சொல்ல வர அதுதான். சன்னியாசி என்ன பண்ணக்கூடாது, தனக்குன்னு ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட், தனக்குன்னு ஒரு பெரிய பங்களா அப்படின்னு கட்டிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் சன்னியாசியை எடுத்துக்கணும், கிரகஸ்தாவே எடுத்துகிட்டு போயிடலாமே. எனக்கு கிரகஸ்தா அப்படின்னா கிரகத்தில் இருக்கக்கூடிய வந்து கிரகஸ்தா. சன்னியாசி அப்படின்னு என்ன பண்ணும், மாறி போயிட்டே இருக்கணும், தங்க கூடாது, ஒரு இடத்துல தங்கக்கூடாது. தங்கினான்னா என்ன ஆகிடும், பற்று வந்துடும், என்னோட இடம் அப்படின்ட்டு. பாத யாத்திரை போயிருக்கோம் நாங்களாம். பாத யாத்திரை போனால் ஆல் இண்டியா பாத யாத்திரை இந்தியா முழுக்க அதை நடந்தே போவாங்க, மாட்டு வண்டியில் நடந்து போவாங்க. ஸோ போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும். காரணம் என்னது, நடந்தே போகும், ஒரு கிராமத்துக்கு போய் சேரும். சேர்ந்தோடனே ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சமுதாய கூடம் ஏதாவது இடத்துல இடம் கொடுப்பாங்க, இங்கே போய் படுத்துவங்க அப்படின்ட்டு. இருக்கிறதுலே ஒரு மோசமான இடத்துல கொடுப்பாங்க. அந்த இடத்துல பண்ணுவோம், எல்லாரும் கூட்டிகிட்டு போய்கிட்டு பாயை போட்டு படுத்து தூங்கிடுவோம். எந்திரிச்சோடனே என்ன பண்ணும், குளிச்சுட்டு சாப்பிட்டு மங்களாரத்தி முடிச்சுட்டு என்ன பண்ணும், அடுத்த நாள் உடனே அடுத்த ஊர் கிளம்ப ஆரம்பிச்சிடும். பெருசாக பற்று இருக்காது, நம்ம இடம் அப்படின்னு பற்று இருக்காது. அதே பாத யாத்திரை என்ன ஆகும், போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சில இடத்துல ஒரு வாரம் தங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு வாரம் தங்கணும் அப்படின்ட்டா அப்போ தெரியும் பக்தர்களாக அவர்களுடைய சண்டை. என்ன பண்ணுவாங்க, ஏய் இது என் இடம், நான் தான் படுத்துட்டது நேற்று, நீயே இன்னைக்கு வந்து படுக்கிற, ஏய் இது என் இடம் தான், நான் தான் படுக்கணும்,
இல்லை அங்கே வந்து ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அந்த கயிறில் வந்து கோவணம் துணியெல்லாம் வந்து காய போட்டுருப்பாங்க. இது ஏன் கயிறு நீ ஏன் காய போட்ட, இது ஏன் கயிறு, இது ஏன் பக்கெட்டு, இது ஏன் பக்கெட், சண்டை. ஒரு வாரம் தங்குனாவே நம்ம இடம் கிடையாது, ஏதோ சமுதாய கூடம் ஏதோ ஒருத்தன் வந்து இடம் கொடுத்துருக்கான் படுக்கிறதுக்கு, அந்த இடத்துக்கே சண்டை வந்துடுது. என்னது இது ஏன் இடம், இது ஏன் இடம், என்னோட ஷேர் அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டில் எப்படி சொல்கிறது, வீட்டில் என்ன சொல்கிறது. ஸோ அதனால் ஒருத்தன் ஆன்மீகத்தில் முன்னேற நினைக்கிறவன் முடிஞ்ச வரைக்கும் தனக்குன்னு எந்த ஒரு விஷயம் சொந்தமாக வச்சுக்காம ஏதோ டெம்பரவரியாக இருக்க வரைக்கும் இருக்கிறோம், கிளம்பி போயிட்டே இருக்கும் அப்படின்ற, எதாக இருந்தாலும் துணியை வளரிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற நிலைமையில் இருக்கவே தவிர தனக்கு சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் என்னோட பற்றி இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர கம்மியாக போகிறது கிடையாது. விட்டுட்டு போகும்போது எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, கஷ்டமே தெரியாது. இதை விட்டுட்டு போவோம் இல்லையா, அப்போ தான் மனசு அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரி வலிக்கும். இப்போ நம்ம நகை வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் என்ன ஆகும், நகம் தெரியாமல் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணால் எவ்வளோ வலி வலிக்கும். அதே மாதிரி இந்த நகத்தை ஒரு சமயம் என்ன பண்ண பிடிச்சி பிச்சிருவாங்க. போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நகத்தை வந்து இந்த விரலேருந்து பிக்கிறாங்க. பிக்கும் போது அந்த உயிர் போகிற மாதிரி வலிக்கும். நகம் உயிரற்ற ஜடம் தான். அந்த ஜடத்தை இந்த உயிரிலிருந்து பிரிக்கும் பொழுது, இந்த உடல் வந்து பிரிக்கும் போது எவ்வளோ வலி வலிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஆத்மாவை கடைசி நேரத்தில் என்ன ஆகும், இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மாவை பிரிக்கும் பொழுது ஒருத்தனுக்கு அந்த அளவுக்கு வலி வலிக்கணும். ஸோ அதனால்தான் சொல்றாங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எளிமையா வச்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம நிறைய திங்ஸை சேர்த்துக்காம இருக்கோமோ, அந்த அளவுக்கு எப்படி இருக்கலாம், பற்று இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாம்புல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன், ஏன்னா வேற ஏதோ மீட்டிங் இருக்கு போல இருக்கு. ஸோ இன்னும் ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஊர்நாபி, அதுக்கப்புறம் ஒரு குலவி பற்றி கதை இருக்கு. அது நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு இந்த அவதூத பிராமணனுடைய சரித்திரத்தை நம்ம நாளைக்கு முடிக்கலாம். கிரந்தராஷ்டிரமத் சரி, கொஞ்ச நேரம் கீர்த்தன் இருக்கும். அதுக்கப்புறம் 8:15 அந்த கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் கலந்துக்கும் கலந்துக்கலாம். கிரந்தராஷ்டிரமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். 9:30 எப்பயும் போல் அந்த லகு பாகவதம் அந்த கிளாஸ் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் அதுக்கு